Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாப் 10 ஆன Netflix அவைலபிளா இருக்க தமிழ் டப்ட் ஆன மூவிஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் மெயினா நம்ம 2024 இயர்ல ரிலீஸ் ஆனதோ அண்ட் பர்சனலி என் ஃபேவரட் ஆன மூவிஸை தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். லைக் இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். அவங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்க நம்ம பேட்லேண்ட் ஹண்டர்ஸோட மூவி IMDbல வேணால் 5.9 தான் ரேட்டிங் தந்திருக்கலாம். பட் ஆக்ஷன் வைஸ் அண்ட் மெயினாக நம்ம மிடாங் சோக் தான் உள்ளே நடிச்சிருக்காரு. அதான் நம்ம டான்லி. அண்டு அவர் ஆஸ் ஆக்ஷன் கேட்டகிரியான மூவினா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. படம் கான்செப்ட் ஃபுல்லாகவே லைக் கொரியா ஒரு போஸ்ட் அப்பாலிட்டிக்கான சில விஷயம் நடந்திருக்கு. இதுக்கப்புறமா அங்கே எல்லாருமே வந்து சர்வை பண்ணிகிட்டு இருக்காங்க. வித்தியாசமான ஜாம்பிஸ் மாதிரி வந்துலாம் இருக்காங்க. அண்ட் அதில் ஒரு சின்ன பொண்ணை சில பேர் கிட்னாப் பண்ணிடுவாங்க. அதை நம்ம ஹீரோ திருப்பியும் போயிட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற போவார். அண்டு அவங்களுக்குலாம் தெரியாது நம்ம ஹீரோ யாருன்னு. அண்ட் அவர் பாட்டுன்னு ஆக்சுவலி ஒரு பில்டிங் ஃபுல்லாக வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் போய் இவர் மாசா எல்லாரையும் பயங்கரமாக சாவச்சிட்டு அண்ட் அந்த சின்ன பொண்ணை எப்படி காப்பாற்றுறாரு நீங்கள் அப்படியே இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆக்ஷன் செம்மையாக இருந்தது. ஸோ படத்தோட ஸ்டோரி அவ்வளோதான் இருக்கும், ஆனால் அது நல்லபடியாக ப்ரில்லியண்ட்டான ஒரு ஃபைட் ஆக்ஷனோட கொண்டு வந்திருக்காங்களா, அதுக்காக டெஃபினட் அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க நம்ம அட்லஸ் மூவி IMDbல 5.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் விஷுவல் கேட்டகிரியான மூவி. படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆக்டர்ஸ் அண்டு நம்ம ஹியூமன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு ஏஐ கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஏஐ வந்து நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக வந்து வார் கிரியேட் பண்ணிடும். அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்து விட்டு வெளியே போய் வேறு ஒரு பிளானெட்டில் போய் அது ஒரு பேஸ் ஆட்டம் கிரியேட் பண்ணிடுவோமா. ஸோ இப்போதைக்கு நம்ம இவங்க ஹியூமன்ஸ்க்கும் தெரிஞ்சிடும் ஓகே இந்த இடத்துல இருக்குன்னு. அண்டு அவங்களும் ஒரு டீமோட அனுப்புகிறாங்க. அங்கே தான் நம்ம மெயின் ஆக்டர்ஸும் அண்ட் இன்னொரு ஒரு ஏஐ ரோபோட். இந்த ஏஐ ரோபோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஏஐயும் அண்ட் நம்ம மெயின் ஆக்டர்ஸோட அவங்க லிங்க் பண்ணணும், நியூரோ லிங்க் ஆட்டம். அண்ட் அப்போ தான் அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் அது பேர் தான் ஸ்மித்து. ஸோ அதோட ஒரு ஜேர்னி ஆட்டம் பார்ப்பீங்க. அந்த பிளானெட்டில் போய் ஆக்ஷன் செக்மெண்ட்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி அந்த கெட்ட ஏக்கு என்ன நடந்தது அதெல்லாம் நீங்கள் அப்படியே மூவியை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸ்லைட் இமோஷ்னலாக இருக்கும், ஆனால் விஷுவலாக சூப்பராக பண்ணியிருக்காங்களா, அதனால ஹைலி ரெக்கமெண்டட். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க நம்ம கோஸ்ட்பஸ்டர்ஸ் ஃப்ரோசன் எம்பயர் மூவி தான் IMDbலையும் 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த படம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட்பஸ்டர்ஸோட ஆஃப்டர் லைஃப் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதோட அப்படியே ஸ்டோரி கண்டினியூ ஆகும். அதே ஃபேமிலி திருப்பி இப்போ நியூயார்க் சிட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி கோஸ்ட்லாம் பிடிக்கிறாங்க. பட் ஒரு ரொம்ப ஏன்ஷியன்ட்டான ஒரு கோஸ்ட் இருக்கும், அது வெளியே வரக்கூடாது. பட் தவறி அது வெளியே வந்து என்கிட்ட அந்த சிட்டியை வந்து ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது இதை எப்படி அவங்க தடுக்கிறாங்க என்கிட்ட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், அதை ஃபுல்லாக நீங்கள் அப்படியே இந்த படத்தை பார்க்கலாம். விஷுவலாக நல்லா இருந்திருக்கு, ஃபன் காமெடியாக இருந்திருக்கு அண்ட் மெயினாக ஃபேமிலி கேட்டகிரியாக இருந்திருக்கா, அதுக்காக டெஃபினட்டாக பார்க்கலாம். அண்டு முக்கியமாக ஆஃப்டர் லைஃப் மூவியை பார்த்துருங்க, ஏன்னா ஸ்டோரி அப்படியே கொஞ்சம் கண்டினியூ ஆகி உள்ளே வரும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்க நம்ம ஆஃபீஸர் பிளாக் பெல்ட் மூவி IMDbல 6.8 அண்ட் இதுக்கு ஒரு கொரியன் மூவி தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா படத்தோட கான்செப்டே செம்மையாக இருக்கும். நம்ம ஹீரோ எல்லாத்துலேயும் வந்து நம்பர் 1 இருப்பார், பர்ஃபெக்ட், ஓகேங்களா. அண்ட் இப்போ அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜாப் ஆட்டம் கிடைக்கும். இந்த மாதிரி சில கிரிமினல்ஸ் எல்லாம் வந்து ஜெயில் விட்டு வெளியே வந்தோடனே வந்து அவங்கள டேக் பண்ணி வச்சுப்பாங்க. இன்கேஸ் ஃப்யூச்சரில் அவங்க வேறு ஏதோ தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ட் அவங்கள மானிட்டர் பண்ணுற மாதிரி. அண்ட் அதில் ஒரு சில சைக்கோஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க. அண்ட் அதில் தான் நம்ம ஹீரோவும் சேருவார். அண்ட் அவருக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிடும். ஏன்னா ஒரு தப்பு நடக்கிற முன்னாடி அதை போய் ஸ்டாப் பண்ண முடியுதுல. ஸோ அவர் அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பார். பட் ஒரு பயங்கர கிரிமினலான ஒரு சைக்கோ இருக்கான். ஸோ அந்த அவனை எப்படி ஜெயிலை விட்டு வெளியே விட்டாங்களே தெரில. பட் அவன் வெளியே போயிட்டு திருப்பியும் இந்த மாதிரி நிறைய க்ரைம்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் அவனை போய் நம்ம ஹீரோ எப்படி ஸ்டாப் பண்ணுறாரு, அது நீங்கள் அப்படியே படத்தை பாருங்கள். ப்ரில்லியண்ட்டான ஆக்ஷன் இருக்கும், நல்ல ஸ்டோரி லைன் இருக்குது அண்டு ஒரு நல்ல மெசேஜும் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க நம்ம ரெபல் ரிட்ஜ் மூவி தான் IMDbலையும் 6.8 அண்ட் இந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான மூவியில் இந்த படம் டாப் மோஸ்டான இடத்துல இருக்குது. பட் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இருந்தாலும் இந்த படம் சில பேருக்கு கொஞ்சம் ஸ்லைட்டு ஒரு நார்மலாகவும் இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் ட்ராமா வைஸில் அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. கோர் கான்செப்ட் நம்ம ஹீரோ அவர் மிலிட்ரியில் இருக்கார். ஆக்சுவலி மிலிட்ரியிலே கொஞ்சம் வேறு ஒரு ஸ்டேஜில் இருக்கார். இனிஷியலி நம்மளுக்கு தெரியாது, பட் போக தெரிஞ்சிடும். அண்ட் இப்போதைக்கு ஒரு டவுனில் போயிருக்காரு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லஞ்சம் வாங்குறாங்க. ஸோ கரப்ஷன் அங்கே ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அண்ட் நம்ம ஹீரோ அதுக்கு டோட்டல்
அகெயின்ஸ்டாக இருக்கார். ஸோ அவருக்கு இது சுத்தமாக பிடிக்காது. பட் எப்படியோ சிஸ்டம் கீழே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் பார்ப்பார். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவரை செம்மையாக ட்ரிகர் பண்ணி விட்ருவாங்களா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸை, அதை அப்படியே நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் கொஞ்சம் நிறைய ட்ராமா வைஸ் இருக்கும். அண்ட் ஆக்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபை ஆக்ஷன்லாம் கிடையாது, கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான ஆக்ஷன் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். லைக் ரியலான ஒரு ஆள் அந்த இடத்துல இருந்தால் நம்ம ரியல் லைஃப்பில் ஸோ இந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்க நம்ம ஹிட்மேன்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது. IMDbல 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா காமெடி கேட்டகிரி அண்ட் கொஞ்சம் ரொமான்ஸும் இருக்கும். பட் ஒரு க்ரைம் ஸ்டோரியும் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு ஆக்டிங் ஹிட்மேனாக இருப்பார். அவர் ஹிட்மேனே கிடையாது, பட் இந்த மாதிரி நான் ஹிட்மேனுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பார். அது ஏன்னு கேட்டிங்கன்னா போலீஸோட அது ஒரு தனியாக ஒரு டாஸ்க்கு. யார் யாரெல்லாம் இவங்களை வந்து ஹையர் பண்ணுறாங்களோ ஸோ அவங்கள வந்து அப்புறமா அப்படியே போய் போலீஸ் பிடிச்சிருவாங்க. லைக் அந்த க்ரைம் நடக்கிற முன்னாடி அதை தடுக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஆனது. பட் ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு பொண்ணை பார்த்து இவர் பயங்கரமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார். அண்ட் அந்த பொண்ணுக்காக இவரும் ஹிட்மேனாக ரியல் ஹிட்மேனாக மாற ரெடியாகவும் ஆயிடுவார். ஆனால் உள்ளே கொஞ்சம் ஸ்லைட்டாக அந்த மாதிரியான விஷுவல்ஸும் காமிச்சிருப்பாங்க. பட் என்ன இருந்தாலும் படம் கொஞ்சம் நல்ல காமெடியாக வந்துருக்கு, ஃபன் ஆக்ஷனாக வந்துருக்கு. அண்ட் நல்லா கொஞ்சம் க்ரைம் ஸ்டோரியை கவர் பண்ணிட்டாங்களா, அதுக்காக இதை நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம கேரி ஆன் மூவி IMDbலையும் 6.6 அண்ட் இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தான் கொஞ்சம் நல்லா டாப் மோஸ்டான இடத்துல இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டியில் இருப்பார், ஸ்கேனிங் பண்ணுறது இது இடத்துல. அண்டு சடனாக அவருக்கு ஒரு கால் வரும், இந்த மாதிரி இந்த ஏர்போர்ட்டை காப்பாற்றணுமா இல்லை உங்கள் ஒய்ஃபை காப்பாற்றணுமான்னு சொல்லிட்டு. அண்ட் அவரும் வந்து அவங்க ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாரு அது நீங்கள் அப்படியே இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நிறைய பேர் வந்து ஒரு ரியல் டைமான சுச்சுவேஷனில் இருந்தால் நீங்கள் அங்கே என்னென்னலாம் டிசிஷன்ஸ் எடுப்பீங்க அந்த மாதிரி கம்பேரிசனோட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதனால தான் இந்த படம் நிறைய டாக்ஸோடு போயிருக்கு. சில பேர் நிறைய ஃப்ளாஸ் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் மேக்ஸிமம் ஸ்டோரி லைனில் ஒரு பர்ஃபெக்ஷன் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். நீங்கள் யோசிப்பீங்க ஏன் நம்ம ஹீரோ இப்படி பண்ணுறாருன்னு. பட் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. அது கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு லிங்க் அண்ட் புரிஞ்சிடும். பட் நிறைய பேருக்கு அது அகைன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. லைக் இன்கேஸ் நம்ம ஹீரோ இப்படி இல்லாமல் வேறு மாதிரி பண்ணால் அது இன்னும் ஈஸியாக முடிச்சிருக்கலான்னு. பட் நீங்கள் படத்தை பார்த்து நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க நம்ம டேம்சல் மூவி IMDbலையும் 6.1 அண்ட் நல்லா கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் கேட்டகிரி ஃபேண்டசி கான்செப்ட்லையும் அண்ட் மெயினாகவே நம்ம மில்லி பாபி ப்ரௌன் நடிச்சிருக்காங்களா, அதுக்காகவே இனிஷியலாகவே பார்த்தேன். பட் படத்தோட கான்செப்ட் ஸ்டோரி அண்ட் விஷுவலாக செம்மையாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஹிஸ்டாரிக் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிங்டம் சைட்லேருந்து ப்ரொபோசல் வரும் மேரேஜுக்காக. அண்ட் அவங்களும் அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் நம்ம மெயின் ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வாவ் இந்த மாதிரி பெரிய கிங்டமில் நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க. பட் சடனான ஒரு ட்விஸ்ட் வரும். அவங்கள வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அண்ட் நல்ல ஹைட்டான இடத்துலேருந்து தள்ளி விட்டுருவாங்க. அண்ட் அதில் போய் பார்த்தா அங்கே ஒரு ட்ராகன் இருக்குது. அண்ட் அந்த ட்ராகன் நம்ம ஹீரோயினை சாவடிக்க போகுது. பட் அதுலேருந்து எப்படி அவங்க தப்பிக்கிறாங்க, ஃபைனலி என்ன நடக்குது, அதெல்லாம் நீங்கள் அப்படியே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல கிரிப்பிங்கான லைக் ஸ்டோரியும் செம்ம எங்கேஜிங்காக இருக்கும். VFXும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த ட்ராகன் செக்மெண்ட்லாம். அண்ட் கடைசியில் ஒரு கூஸ் பம்மிங்கான ஒரு மூமெண்ட் இருக்குது. ஹைலி ரெக்கமெண்டட். அதுக்காகவே இந்த படத்தை டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம சொசைட்டி ஆஃப் த ஸ்னோன்னு சொல்லிட்டு IMDbல 7.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இது ஒரு என்டையர் ட்ரூ இன்சிடென்ட்டான ஒரு மூவி. ஆல்ரெடி இதே மூவி வந்திருக்கு. பட் இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் திருப்பியும் ரீமேக் ஆட்டம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்காங்க. வித் தமிழ் டப்டோட இருக்கா, ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ இந்த மாதிரி சில பேர் பிளேனில் வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. பட் சடனாக அவங்க பிளேன் ஃபுல்லாக கிராஷ் ஆகிட்டு அண்டு ஒரு அன்னோன் ரீஜனில் போய் இறங்கிடும். ஸோ அங்கேருந்து ஹியூமன்ஸ் ஒரு குரூப்பாக வந்து எப்படி அவங்க சர்வைவ் பண்ணுறாங்க அதை மட்டும் படத்தில் பாருங்களேன். ரொம்பவே ப்ரூட்டலாக இருக்கும். லைக் நம்ம கேனிபலிசம் சொல்கிறோம், அது ஆல்மோஸ்ட் இந்த படத்தில் ரியலாக அவங்க பண்ணியிருக்காங்க, ரியல் லைஃப்லேயே பண்ணியிருக்காங்களா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். பட் இதுதான் உண்மையாக நடந்திருக்கு. அண்ட் அங்கேருந்து அவங்க எப்படி தப்பிச்சிருக்காங்க அதோட ஃபுல் ஸ்டோரியோடு நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட் அண்ட் ஹைலி ரெக்கமெண்டடான மூவி நம்ம ரெபிள் மூன் மூவி தான். நார்மல் ரெபிள் மூனோட பார்ட் 1 and 2 கிடையாது, சாப்டர் 1 and 2. ஏன்னா அதுதான் டேரக்டர்ஸ் கட்டு. அண்ட் அது கூட நம்ம தமிழ் டப்டோட இருக்கா. ஸோ நிறைய பேர் பார்ட் 1 and 2 பார்த்து என்ன ப்ரோ அவள் தானான்னு கேட்குறீங்க. அதை பார்க்காதீங்க, டேரக்டாக நீங்கள் நம்ம சாப்டர் 1 and 2 பாருங்கள். டோட்டல் 3.5 hours ஆன சிங்கிள் சாப்டராக இருக்கும். வர்த்தாக இருக்கும். அதில் தான் பியூர் நம்ம கேரக்டர் டெவலப்மெண்ட்லேருந்து எல்லாத்தையும் செம்மையாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், கொஞ்சம் நியூடிட்டி அதில் அதிகமாகவே இருக்கும். ஸோ
அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். பட் டோட்டல் வேறு ஒரு யூனிவர்ஸ்க்கு நீங்கள் போகிறீங்க. ஒரு நெக்ஸ்ட் லெவலான ஒரு விஷுவல்ஸை காமிச்சிருக்காங்க. ஆக்ஷன் செக்மெண்ட் ஸ்லோமோட நீங்கள் பார்க்கலாம். அண்ட் சில ஹீரோயிக்கான மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அண்ட் அட் அ டைம் நீங்கள் அது டோட்டல் மோர் தென் 6 to 7 hours நீங்கள் மட்டும் தந்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ஃபைனஸ்டான யூனிவர்ஸ்க்கு போயிட்டு திருப்பி நம்ம உலகத்துக்கு வந்துடலாம். அண்ட் பை த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஜென்ரிக்காக IMDbல போனீங்கன்னா 5.6 தான் ரேட்டிங் தந்திருப்பாங்க. பட் அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணி இந்த படத்தை டெஃபினட்டாக பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் இப்போதைக்கு நம்ம டாப் 10 ஆன பெஸ்ட்டான நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் ஆன மூவிஸ். அண்ட் எல்லாமே நம்ம இந்த வருஷம் 2024 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்டு எல்லாமே எனக்கு சில பிடிச்ச மூவிஸை தான் அப்படியே கொஞ்சம் லிஸ்டிங் வைஸ்லேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் டெஃபினட்டாக பார்க்கலாம். அண்ட் வேறு ஏதாவது மூவி இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் நிறைய மூவிஸ்லாம் இருக்குது. பட் 10 தான் 10 மூவி தான் உள்ளே ஆட் பண்ண முடியாது. அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன மூவிஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.